இன்றைய நாளுக்கான நற்செய்தி லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 வசனங்கள் 39 தொடக்கம் 42 முடியும் வரை. மேலும் இயேசு அவர்களுக்கு உவமையாக கூறியது, பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவார் அல்லவா? சீடர் குருவை விட மேலானவர் அல்ல, ஆனால் தேர்ச்சி பெற்ற இவரும் தம் குருவை போல் இருப்பர். நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பது ஏன்? உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள். அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். பிரியமான சகோதர சகோதரிகளே, அழகான ஒரு உவமானம். பார்வை அற்ற ஒருவர் இன்னும் ஒருவருக்கு வழி காட்ட முடியுமா? பார்வையற்றவருக்கு. இருவரும் குழியில் விழுவார்கள் அல்லவா? ஆகவே பார்வை இல்லாமல் இருக்கின்ற ஒருவருக்கு பார்வையோடு இருக்கிற ஒருவர்தான் வழிகாட்ட முடியும். இரண்டு குருடர்கள் தங்களுக்குள்ளே அற்றவர்களாய் இருக்கிற பொழுது வழிகாட்ட முடியாது. ஆகவேதான் ஆண்டவர் வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது பாருங்கள், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டும். மற்றவர்களை அன்பு செய்யுங்கள், மன்னியுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கொள்ளுகிற பொழுது நாங்கள் அதனை செய்கிற மனிதர்களாக இருக்க வேண்டும் என்று முதலிலே குறிப்பிடுகிறார். இரண்டாவதாக, நீங்கள் உங்கள் கண்களில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் சிறு துரும்பை கவனிப்பது ஏன் என்று கேட்கிறார். பிரியமானவர்களே, இந்த மரக்கட்டை, இந்த துரும்பு எங்களுடைய கண்களில் பெரிய மரக்கட்டியை வைத்துக்கொண்டு மற்றவர்களுடைய கண்களில் சிறிய ஒரு துரும்பை நாங்கள் கூர்ந்து கவனிப்பது பிழை என்று குறிப்பிடுகிறார். காரணம், அவர்கள் செய்கின்ற இந்த காரியங்கள், அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தவறுகளை நாங்கள் கூர்ந்து கவனிப்பதற்கு முதலில் எங்களை பற்றி சிந்திக்க வேண்டும். எங்கள் வாழ்க்கையை பற்றி, எங்களிடத்தில் இருக்கும் குறைகளை பற்றி, எங்களிடத்தில் இருக்கும் குற்றங்களை பற்றி, எங்களிடத்தில் இருக்கும் தவறுகளை பற்றி, எங்களிடத்தில் இருக்கும் தீமைகளை பற்றி நாங்கள் ஆய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் அப்படி செய்கிற பொழுது மற்றவர்கள் வாழ்க்கையில் இருக்கும் குறைகளும் குற்றங்களும் தெளிவாய் தெரியும். ஏனெனில் எங்களுடைய கண்களில் இருக்கின்ற மரக்கட்டைகளை எடுத்து விடுகிற பொழுதுதான் மற்றவர்களின் வாழ்க்கையில் இருக்கும் சிறிய பிழைகளும் சிறிய குற்றங்களும் சிறிய தீமைகளும் எங்களுக்கு தெளிவாய் தெரியும். பிரியமானவர்களே, இங்கு பார்வைகள் முக்கியமாகிறது. நாங்கள் பார்க்கின்ற பார்வைகளும், நாங்கள் வைத்திருக்கிற எண்ணங்களும், நாங்கள் பார்க்கின்ற பார்வைகளின் தன்மைகளில் தான் மற்றவர்களுடைய வாழ்வு நிலை இருக்கிறது. நாங்கள் பார்க்கின்ற பார்வைகள் சரியாக இருந்தால் மற்றவர்களும் சரியாக இருப்பார்கள். எங்களுடைய பார்வைகள் பிழையானதாக இருந்தால் நாங்கள் மற்றவர்களை பற்றி தப்பான பிழையான அபிப்பிராயத்தை தான் கொண்டிருப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவ்வாறு வாழவில்லை. அவர் இந்த உலகத்திலே எல்லோரையும் அன்பு என்ற பார்வையில் பார்த்தார், மன்னிப்பென்ற பார்வையில் பார்த்தால், மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற பார்வையில் பார்த்தால், மற்றவர்கள் ஏழை எளியவர்கள் என்ற பார்வையில் பார்த்தார், தன்னை விட மற்றவர்களை அதிகம் அன்பு செய்ய வேண்டும் என்று சொன்னார், தன்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னார், மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னார். ஆகவேதான் அவருடைய பார்வை அன்பு ஒழுக நோக்கியது என்று சொல்லுகிறார்கள். அவருடைய பார்வை பாசம் கலந்ததாயிருந்தது. அவருடைய பார்வை பிழை பிடிக்கின்ற பார்வை அல்ல. அவருடைய பார்வை மன்னிப்பின் பார்வை, அவருடைய பார்வை ஏற்றுக்கொள்ளுகிற பார்வை, அவருடைய பார்வை இரக்கம் நிறைந்த பார்வையாயிருந்தது. பிரியமானவர்களே,
எங்கள் வாழ்க்கையிலும் மற்றவர்களை பற்றி குறை சொல்லுவதை விட்டுவிட்டு எங்கள் வாழ்வை அலசி ஆராய்ந்து பார்ப்போம். எங்களிடத்தில் இருக்கும் குறைகளை முதலில் களைவோம். அப்பொழுது மற்றவர்களிடத்தில் இருக்கும் நன்மையை நாங்கள் பார்ப்போம். இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏனெனில் எங்களிடம் இருக்கும் தீமைகளை களைந்தாலே சமுதாயம் நன்மையின் சமுதாயமாய் மாறும். ஆமேன்.